இங்கே நம்ம லாஸ்ட்டில் தான் பார்த்தோம். ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுனாக்கா, நான் வந்து டிஷர்ட் போட்டு வந்தேன். இங்கே கோயிலில் வந்து டிஷர்ட் பேண்ட்ஸ் தான் எல்லாமே அலோடு இல்லை, ட்ரெடிஷ்னல் வேரில் தான் வரணும். அதுக்காக நான் வாஷ்ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளேயே வந்து ஆல்மோஸ்ட் பூஜை முடிச்சுட்டு பிரதட்சணை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடவுளை தலைமையில் தூக்கிட்டு பிரதட்சணை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து தலை மேலே வச்சுட்டு அந்த மலை மேலே ஏறி போகணும். அந்த மலை மேலே போயிட்டு அங்கே ஏதோ ஒரு பூஜை இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ரிட்டன் வர்றதுக்கு 7:30 ஆகும். அது வந்ததுக்கப்புறமா தான் இன்னும் பெருசாக நிறைய பூஜை, அந்த கடவுளோட டான்ஸ், இதெல்லாமே உடம்புல வந்து டான்ஸ் ஆடுவாங்களே, ஸோ அதெல்லாமே இங்கே நடக்கும். அதெல்லாமே ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் இது தான், இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு மலை மேலே போகிறதுக்கு லாஸ்ட்டில் தான் நம்ம வந்தோம். அட்லீஸ்ட் ஃபியூ மினிட்ஸ், ஒரு 3-4 மினிட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதுதான் உங்களுக்கும் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நான் லேட்டாக வந்ததுன்னா அது கூட என்னால் பார்த்துருக்க முடியாது, ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அவங்க திருப்பி வர்றதுக்கு ஈவினிங் 7:30 ஆகும். இப்போ நான் என்ன யோசிக்கிறேனாக்கா, இங்கேருந்து எனக்கு பஸ் வந்து 8:30 இருக்குது. இந்த கோயிலேருந்து மெயின் ரோடுக்கு அங்கே போகிறதுக்கே எனக்கு வந்து 1 hour ஆகிடும். நான் அங்கே போனால் பஸ்ஸு மிஸ் ஆகிடும். இது முடிச்சுட்டு போனால் பஸ் மிஸ் ஆகிடும். இவ்வளோ தூரம் வந்ததே இந்த பண்டிகை, இந்த பூஜை, இது எல்லாமே பார்க்குறதுக்கு, இந்த ட்ரெடிஷ்னல் கல்ச்சர்ஸ் எல்லாமே நான் பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ தூரமே வந்து மார்னிங் எங்கேயோ இறங்கி எங்கெங்கேயோ சுற்றி ஈவினிங்கான்னு சொன்னாங்க. அதுக்காக டே ஃபுல்லாக டைம் பாஸ் பண்ணணுமே அப்படின்னு நான் எங்கெங்கேயோ சுற்றி ஈவினிங்குள்ளே வரணும்னு நினச்சி நான் ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்தேன். இதெல்லாம் வந்ததே இதுக்காக தான். இது பார்க்காம போகிறது அதுக்கு வர்த்தே கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பார்த்துட்டு போகலானாக்கா எனக்கு நைட்டுக்கு பஸ்ஸு மிஸ் ஆகிடும். அதுதான் லாஸ்ட் பஸ்ஸு, வேறு பஸ் இல்லை. அண்ட் ஸ்டே பண்ணலானாக்கா இங்கே ஸ்டேயும் இல்லை. இந்த கோயில் தான், மலை மேலே ஒரே ஒரு கோயில், அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஸ்டே பண்ணணுன்னாக்கா எங்கே ஸ்டே பண்ணணும், எப்படி, ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம், ஏதோ கடவுள் கொஞ்சம் என் மேலே கொஞ்சம் கருணை காட்டுனா கொஞ்சம் சீக்கிரமாக வருவாங்க. அவங்க ஒரு சீக்கிரமாக ஒரு 7 o'clock வந்துட்டாங்கனாக்கா அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போகலாம். சரி, இப்போது டைம் வந்து 2:30 ஆயிடுச்சு. 2:30லேருந்து நான் 7:30 வரைக்கும் இங்கே என்ன பண்ணணுமோ எனக்கு ஒன்றுமே புரியல. யாருமே இல்லை. பூஜை முடித்த உடனே எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி சுற்றி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஈவினிங் 7 வரைக்கும் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, கோயில் தானே, கொஞ்சம் மனசாந்தி கிடைக்கும், உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கடவுள் பேர் வந்து இகுத்தப்பா டெம்பிள். இது கூர்கு விராஜ்பேட்லேருந்து நம்ம வந்திருக்கோம். கக்காபே அப்படின்னு ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு 2.5 kilometers தான் இந்த கோயில் இருக்குது. மலை மேலே லாஸ்ட் எண்டு பாயிண்டில் இருக்குது. இந்த கோயில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, இது மெயினாக வந்து நம்ம சைடில் யாருக்கும் தெரியாது. இது வந்து கொடவா பீப்பிள், இந்த கூர்கு பீப்புளுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வீட்டு சாமி, வீட்டு கடவுள் அப்படின்னு, குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஸோ அவங்க வீட்டில் எந்த ஒரு கெட்டது நல்லது நடந்தாலும் இங்கே தான் வருவாங்க. ஸோ இப்போ வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், நம்மளுக்கு பொங்கல் சங்கராந்தி எல்லாம் எப்படி, ஸோ ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் கொண்டு வந்து கடவுளுக்கு வச்சுட்டு நம்ம கொண்டாடுவோம். அதே மாதிரி இவங்களும் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் கொண்டு வந்து இகுத்தப்பா டெம்பிளில் அவங்க பண்ணிவிட்டு ஃபேமிலி ஃபுல்லாகவே ஹோல் ஃபேமிலி ஒரு பேட்சாக வந்து பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியில் எல்லாருமே இந்த ஃபெஸ்டிவலுக்கு கலந்து இந்த கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் கொடுத்து பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. இங்கத்துலேருந்து யாருமே இல்லை. இப்போது இங்கத்துலேருந்து இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நான் அப்டேட்ஸ் உங்களுக்கு தரேன். அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா அந்த கல்ச்சரு. நம்மளுக்கு அது புதுசு தான், நம்ம எப்போவுமே அதை பார்க்கல. ஸோ இதெல்லாம் பார்த்து கவர் பண்ணுறதுக்காக தான் நான் முன்னாடியே வந்தேன். பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு. ஸோ ஈவினிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் நினைக்கிறேன், சரி என்ன எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சைடில் தோணுது. இல்லை, நான் இங்கே இருந்தால் நான் எப்படி ரிட்டன் போவேன், 12 மணி வரைக்கும் இருந்தால் எனக்கு பஸ் இருக்காது, நான் எங்கே போவேன், எங்கே இருப்பேன், கோயிலையும் அந்த டைம் வரைக்கும் தனியாக யாரையும் இருக்க விட மாட்டாங்க.
இந்த மலை, இந்த காட்டு, இதெல்லாம் காடு, இதெல்லாமே கோயில். இது மேலே பாயிண்டில் கோயிலுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே காடு, மலை தான். இங்கே எல்லாம் நான் எங்கே போய் தங்குவேன் என்னான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி பார்க்கலாம். காலையிலேருந்து சாப்பாடு இல்லை, ஒரே ஒரு காஃபி தான் குடிச்சிருக்கேன். 2:30 டைம், சாப்பாடு இல்லை. சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நோ ஐடியா. இங்கே பாருங்கள், இதெல்லாமே அவங்களே கோயில் ஃப்ரண்ட் சைட்லேயே வந்து இவங்களே வளர்த்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுப்பாங்க இதுலேருந்து. ஸோ பாருங்கள் வந்து ப்ரைஸ். இங்கே எப்போ மழை வரும் ஒன்றுமே சொல்லவே முடியாது. திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் வரும். இவ்வளோ நேரம் வெயிலாக இருந்துச்சு, இப்போ திடீர்னு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் எங்கே போவேன்? இங்கே பாருங்கள், இதுதான் கோயில். நம்ம இப்போ மேலே போயிட்டு தான் கீழே வந்திருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்தால் இது எல்லாமே காடு, இது எல்லாமே காடு, காஃபி எஸ்டேட்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு கூட எதுவுமே இல்லை. சாப்பாட்டுக்கு ஒரு சின்ன ஹோட்டல் இல்லை, ஒரு காஃபி டீ கூட இல்லை. இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு, எந்த தைரியத்தில் நான் இங்கே இருக்கேனோ எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. हाँ मैं आपको हाँ ओके सर थैंक यू हाँ ओके येलो कलर ಓಕೆ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್. ಹಾಂ ಹಾಂ ಇಲ್ಲೇ ತಿನ್ನಬೇಕಲ್ಲ, ஆச்சே ಬರ್ಬೋದಲ್ಲ ಅಲ್ಲಿ? ஓகே. கடவுளை நம்பி வந்தால் நம்மளை கைவிட மாட்டார். நான் இங்கே ஹோட்டல் இல்லை, எதுவுமே இல்லை, என்ன சாப்பிட்றது? காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலையே, நைட்டுக்கு எதுவும் இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த அண்ணா தான் கேட்டு கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க. எவ்வளோ வேணுமோ எல்லாமே போட்டுக்குன்னு சாப்பிடாம எப்படி இருந்த நீ அப்படின்னு சொல்லி வேற சொன்னாங்க. பிக்கல். சரி சாப்பிட்டுட்டு அப்புறமா அவங்கள நான் பார்க்குறேன். எப்படியோ அந்த அண்ணா புண்ணியத்தில் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். நாளைக்கு வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யாருமே இல்லை, ஈவினிங் தான் திறப்பாங்க. சரி இப்போ வந்து நம்ம கீழே வெயிட் பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து இங்கே வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மேலே இருக்கோம் இல்லையா, கீழே பாருங்கள் எப்படி இருக்குது. சுற்றி மலை தான் இருக்கும், சுற்றி ஏதோ ஒரு ஹில்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு பேரில் இருக்கும். அந்த பேரெல்லாம் நம்மளுக்கு வாயில் கூட வராது. சுற்றி ஹில்ஸ் தான். இது ஒரு மலை தான். அது இந்த மலை மேலே கோயில். அப்பப்போ மழை வருது, அப்பப்போ ஃபாகியாக இருக்குது, அப்பப்போ வந்து குளிருது, அப்பப்போ வெயில் அடிக்குது. ஒன்றுமே புரியல. இந்த ஊருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, அதனால் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. தூக்கமாக வருது, ரொம்ப குளிர்து, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோயிலில் யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன். இப்போ தான் 4:45 ஆயிடுச்சு டைம். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஜஸ்ட் 4:45 ஆயிடுச்சு. இன்னமும் 5:45, 6:45, 7:30 3 hours இருக்குது. 2:30 to 3 hours நான் இங்கே வந்து இன்னமும் எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேனோ தெரியாது. பயங்கரமாக குளிர்து. தெரியும் இல்லையா கூர்க்கு எப்படி இருக்கும்னு. ஈவினிங் ஆக 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 நம்ம வந்து காஷ்மீரில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடும். யாரோ வந்தாங்க, அவங்க தான் நினைக்கிறேன். என்னமோ நடக்குது. அப்போவே மலை மேலே போனாங்க இல்லையா, அவங்க எல்லாம் திருப்பி வராங்க. கூட ஒரு மாடு கூட்டிட்டு வராங்க. இப்போ
இப்போதைக்கு ஒரு சின்ன குட் நியூஸ் என்னன்னாக்கா, மலை மேலே போயிருக்கிற சாமி வந்து ஒரு 6:30க்கெல்லாம் வந்துடுவாங்களாம். இதுக்கு முன்னாடி 7:30க்குள்ளே வருவாங்கன்னு சொன்னாங்க. இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க, அவங்க கூட பின்னாடி போனவங்க எல்லாருமே. இப்போது சாமி மட்டும்தான் வர்றது பேலன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க 6:30 ஆகுமா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு. அவங்க வந்ததுக்கப்புறமா தான் இந்த கோயில் சுற்றி 7 பிரதட்சணம் அவங்க நாட்டியம் பண்ணுவாங்க அந்த கடவுள் இதில். ஸோ அந்த நாட்டியம் பார்த்துட்டு நம்ம கிளம்பலான்னு சொன்னாங்க. இங்கன்னா ஒருத்தர்கிட்ட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிடைச்சவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் என்னை யாரெல்லாம் பேச வைக்கிறாங்களோ எல்லாருக்கிட்டையும் நான் சேம் கொஷின் தான் கேட்டுகிட்டு இருக்கேன். இங்கத்துலேருந்து எவ்வளோ மணிக்கு நம்ம ரிட்டர்ன் போகலாம், என்ன டைமுக்கு நம்மளுக்கு பெங்களூர் பஸ் இருக்குது, லாஸ்ட் பஸ் என்ன டைமுக்கு இருக்குது, ஒருவேளை அந்த பஸ் மிஸ் பண்ணால் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அதே தான் கேட்டுகிட்டு இருக்கேன். எல்லாருமே சேம் ஆன்சர் காப்பி பேஸ்ட் பண்ணாங்க. 8-8:30 மணிக்குள்ளே ஒரு பஸ் இருக்குது. ஸோ அது மிஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டே வரைக்கும் இங்கத்துலேருந்து நம்ம டவுன் கூட தாண்ட முடியாது. ஸோ எதுவுமே கிடைக்காது. அண்ட் ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே எந்த ஆப்ஷன் இல்லை. இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே இங்கே சுற்றி இருக்கிற இங்கே இந்த ஊரில் தான் சுற்றி இருக்கிற வில்லேஜஸ்லேருந்து வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ அதனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே அவங்களோட ஓன் வெஹிக்கல்ஸாக தான் இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ இதெல்லாம் முடியறதுக்கு 10-10:30 ஆகும், அதெல்லாமே பார்க்க வேணாம், அதெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே பூஜை பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க, ஹார்வெஸ்ட் இதெல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் இந்த கோயிலில் நடக்கிற இந்த பூஜை இதெல்லாமே பார்த்துட்டு இந்த சாமியார் பண்ணுற ஒரு நாட்டியம் பார்த்துட்டு நீங்கள் கிளம்புங்க. ஒரு 7:30 மணிக்கு அப்படி கிளம்புனா தான் நீங்கள் 8 மணிக்கு அங்கே போய் ரீச் பண்ணுவீங்க. 8-8:30க்குள்ளே தான் அந்த பஸ் வரும், எந்த டைம் வேணாலும் வரலாம். அது மிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் எங்கேயுமே போக முடியாது, சிட்டிக்கு டவுனுக்கு கூட நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் அதுதான் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. இவ்வளோ பேர் சொல்கிறாங்கனாக்கா நம்ம அவங்க பேச்சு கேட்கணும், எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்தேனாக்கா எனக்கு அது கஷ்டம். அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க, நான் எங்கே போவேன்? இங்கே தங்குறதுக்கு பர்மிஷன் கிடையாது, வேறு எந்த ஸ்டே கிடையாது. நீங்களே பார்த்தீங்க, ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை. நான் ஒரு இங்கத்துலேருந்து ஒரு 7:30க்கு நான் கிளம்பி தான் ஆகணும். இதுதான் இப்போதைக்கு அப்டேட். இப்போ தான் கோயிலே ஓப்பன் பண்ணாங்க. இப்போ தான் கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 5:20 ஆயிடுச்சு டைமு. இன்னும் 1 hour வெயிட் பண்ணால் தான் இங்கே மெயின் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் எல்லாருமே வந்துட்டாங்க மேக்ஸிமம். இது ஒரு 1/2 hourல எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ನೇಮಕೋಲ ಎಲ್ಲಿಯವರು ಹೋಗೋಕೆ ಹಬ್ಬಕ್ಕೆ ನಾವು ஒரு ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ವಿ. ಸ್ವಾಮಿ ಕಾರ್ಮೋಡ ಕವಂಜಿತ್ತು ಕುಡಿತು ಹೋಯ್ತು ಈಡ ಎಲ್ಲರೂ ಈ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷತ್ನ ಇಂದು ಕಂಡದ್ದು ಅನ್ನನೇ ಇಂದಕ್ಕೂ ಮನುಷ್ಯ ತಿಂಬಂತ ಕಂಜಿಕ್ಕು ಏದೋರು ಬಂಗ ಕೊರತೆ ಬಕ್ಕತನಕ್ಕೆ ನೀಡ ಪಡೆಯುತ್ತಿರ ನೈವೇದ್ಯಕ್ಕೆ ಏದೋರು ತೊಂದರೆ ಬಕ್ಕತನಕ್ಕೆ ಮನೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೊಳ್ಚ ಬೆಚ್ಚಿದ್ದು ಸಿಗುದಕ್ಕೂ ಅದು ಕಾಕುವಲ್ಲಿ ಏದೋರು ಕಾಪಾಡು. கடைசியில் அந்த மணி அடித்து கடவுளை உள்ளே கொண்டு போய் வைக்கும்போது கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு இல்லையா? உங்களுக்கு எப்படி தோணுச்சு? 24 ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டதுக்கு கடவுள் இது வரைக்கும் பார்க்குற ஒரு பாக்கியம் எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சா? எனக்கு இப்போ நினச்சாலும் அது இன்னும் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. காலையிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் காத்துன்னு இருந்து இவ்வளோ வெயிட் பண்ணதுக்கு எவ்வளோ நல்லா நம்மளுக்கு அந்த தரிசனம் கிடச்சிச்சு. நிஜமாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப கடவுளோட பிளெஸிங்ஸ் என் மேலே இருக்குது. ஸோ இதோட நம்மளோட இந்த vlog முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.